ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், ஆண்டவர் இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்ப்பு ஞாயிறுக்கு பின்வரும் வியாழன். நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 24, அருள்வாக்குகள் 35 தொடக்கம் 48 வரை. நாம் ஒவ்வொரு நாளும் அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் தேடி அலைகிறோம். கடவுள் மட்டுமே வழங்கக்கூடிய நிம்மதி நம் வாழ்வுக்கும் ஆன்மாவுக்கும் இன்றியமையாதவை. ஒருபுறம் எதிர்காலத்தை பற்றிய கவலையை நினைத்து அதனால் வரப்போகின்ற ஆபத்துக்களை நினைத்து நம்மையே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். மறுபுறம் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், தோல்விகள், மோசடிகள், மற்றவர்களின் நேர்மையின்மை ஆகியவற்றாலும் நாம் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை தரும் சவால்களை சமாளிப்பதற்கான திறன்கள் நம்மிடம் இல்லாததால் அமைதியாக இருப்பதற்கும் அமைதியாக அயர்ந்து தூங்குவதற்கும் கஷ்டப்படுகிறோம். நம்முடைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டு வாழ்ந்து காட்டிய ஒருவராகிய உயிர்த்த ஆண்டவர் இயேசு நமக்கு தேவை. நமது ஆன்மாவுக்கும் நமக்கும் புத்தெழுச்சியையும் புது வாழ்வையும் அமைதியையும் கொடுக்க உயிர்த்த கிறிஸ்து நமக்கு தேவை. அமைதி என்கின்ற கொடை உயிர்த்தெழுந்த இயேசு நம்பிக்கையற்று இருந்த சீடர்களுக்கும் இன்று நமக்கும் வழங்கும் முதல் பரிசு. இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். 2 பெண்கள் வழியாக இயேசு உயிர்த்து விட்டார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் சீடர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. எம்மாவு சீடர்கள் 2 பேர் அப்பத்தை பிற்கும் போது உயிர்த்த இயேசுவை கண்டதாக சொல்லியும் அதுவும் சீடர்களுக்கு உயிர்த்த இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்க போதுமான திருப்தியை தரவில்லை. எனவே இயேசுவே அவர்களிடம் வருகிறார். இயேசு தன் காயப்பட்ட கைகளையும் கால்களையும் காட்டுகிறார். தன் கைகளையும் கால்களையும் தொடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறார். எனவே இயேசுவே சீடர்களுக்கு நான் உயிர்த்து விட்டேன் என்று அவர்களிடம் தனியாக வந்து சான்று பகர்கிறார். தன்னை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அனைவரும் தன் பெயரால் ஒன்று கூடும் போதெல்லாம் உயிர்த்த இயேசு முதலில் அமைதியை அருள்கிறார். இயேசு கொடுக்கும் அமைதியால் நாம் நம்முடைய எல்லா பயத்திலிருந்தும் விடுபட்டு முதலில் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றும் அந்த உயிர்த்த ஆண்டவரின் ஒளி, நம்பிக்கை, புதுவாழ்வு, உயிர்த்த இயேசுவின் அமைதியை அனுபவிக்க அது திரும்பி வருகிறது. இயேசு வழங்கும் அமைதியின் முத்திரை தனித்துவமானது. சீடர்களை உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க ஆன்மீக வலிமையை தந்த ஒன்று. அமைதி என்பது, இயேசு தருகின்ற அமைதி என்பது மையான அமைதியை குறிப்பது அல்ல. இயேசு தரும் அமைதி செயல்பாடுகள் நிறைந்த அமைதி. இயேசு கொடுக்கும் அமைதியை இந்த உலகம் கொடுக்கவும் முடியாது, அதை பறிக்கவும் முடியாது. உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை அனுபவித்த நாம் அனைவரும் உலகத்திற்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் அமைதியான சூழ்நிலை இல்லாமல் மனச்சோர்வு, ஏமாற்றங்கள், தோல்வி, வறுமை, நோய், குழந்தை பேறு இல்லாமை இப்படிப்பட்ட கடினமான நேரத்தில் இருக்கின்ற போது உயிர்த்த இயேசுவின் அமைதியை நாம் அருள அவர்களிடம் செல்ல வேண்டும். அதற்கு இயேசு 2 வழிகளை தருகிறார். உயிர்த்து விட்டேன், உயிர்ப்பின் மக்கள் என்பதற்கு நீங்கள் உலகத்திற்கு சென்று அறிவியுங்கள் என்று சொல்லி 2 வழிகளை காட்டுகிறார். 1 மனமாற்றம், 2 ஒப்புரவு. இந்த 2ம் இல்லாமல் தனி மனித உறவுகள் மேம்பட முடியாது. புரிந்து கொள்ளாமை முடிவுக்கு வராது. சண்டை சச்சரவு அப்படியே இருக்கும். உடைந்த உள்ளங்கள் ஒன்று சேராது. போர் முழக்கங்கள் நிற்காது. இயற்கையை அழிப்பது நிற்காது. மனமாற்றம், ஒப்புரவு உயிர்த்த இயேசு வழங்கும் சாசனம். இதற்கு நாமே சாட்சிகள். சாட்சியாய் வாழ இறைவன் வரம் கேட்போம். ஆமேன்.